கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணும். அவ்வாறு எரேமியா ஒரு காரியத்தை குறித்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் சோர்வுற்றவராய் கடவுளிடத்திலே சில கேள்விகளை கேட்கின்றார். அந்த கேள்விகளை நாம் எரேமியா 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காடப் போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன. பிரியமானவர்களே, தீய மனிதர்களுடைய செழிப்பை, அதாவது இந்த உலகத்தில் தவறான வழியிலே பணத்தை சம்பாதிப்பவர்கள், இல்லையென்றால் பாவத்திலே பணத்தை சம்பாதிப்பவர்கள், அவர்களுடைய செழிப்பை, அவருடைய சொத்து மதிப்பையும் அவர்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நம்முடைய பொருளாதார நிலையோட எனக்கு என்ன இருக்குது, நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போய் விடுவோம். அநேக வேளைகளில் பல கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகின்ற தடுமாற்றம் தங்களுடைய வறுமை அல்ல, துன்மார்க்கரின் செழிப்பு. சங்கீதம் 73 ஆசாஃப் என்ற ஒரு மனிதன் பாடின சங்கீதத்திலும் கூட அதை நம்ம வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே, என்னை சுற்றியுள்ள தீய மனிதர்களுடைய செழிப்பை நான் பார்த்தபோது அவங்க எல்லாம் உமக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க, உம்முடைய வசனத்தை அவங்க மதிப்பது கிடையாது, அநியாயமான வழிகளிலே செல்வத்தை சேர்க்கிறார்கள், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அவங்க நினைத்தது அவங்களால சாதித்து கொள்ள முடியுது, சில வேளைகளில் நல்ல ஆரோக்கியமும் அவங்களுக்கு இருக்குது, அவங்க பிள்ளைகள் கூட நன்றாக படித்து செல்வ செழிப்பாக அவருடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையும் கூட நிறைய நேரங்களில் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசாப் தன்னுடைய மனதில் ரொம்ப குழம்பி போகின்றார். அதே மாதிரி தான் இங்கே எரேமியா, ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், என்னை போல அநேகர் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பவர்கள் பல பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு போதுமான பணம் இல்லை, அவர்களுடைய பிள்ளைகளை ஒருவேளை படிக்க வைப்பதற்கோ, இல்லை அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேர்த்து வைப்பதற்கோ, இல்லை எந்த காரியத்தை நினைத்து எரேமியா தயங்கினாரோ, இல்லை எந்த காரியத்தை குறித்து எரேமியா குழப்பம் அடைந்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் இன்றும் கூட எரேமியாவை போல நாமும் நம்மை சுற்றி உள்ள துன்மார்க்கரை பார்க்கிறோம். அநியாயமான வழிகளிலே பணத்தையும் ஆஸ்தியும் அதிகாரத்தையும் சம்பாதித்து கொள்பவர்களை பார்க்குறோம். அவங்கள பார்த்துட்டு, என்னடா அவங்க ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்களே, நாமளும் ஏன் அவங்கள மாதிரி மாறிடக்கூடாது, இல்லை ஏன் நமக்கு கடவுள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கவில்லை. இது பல தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம். ஆனால் அந்த தெய்வ மனிதர்கள் எல்லாருமே ஒரு காரியத்தை நினைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் பெற்றுக்கொண்டார்கள். அது என்ன? ஆசாப்பினுடைய சங்கீதமாக இருக்கலாம், இங்கே எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், இல்லை வேதத்தில் பல பக்தர்களுடைய கூக்குரலாக இருக்கலாம். அவங்க எல்லாரும் எப்படி ஆறுதல் அடைந்தாங்க? ஒரே ஒரு காரியம்தான். என்ன? இந்த உலகம் ஒரு நாள் இல்லாமல் போகும். அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரிக்க வேண்டும். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் பாமர ஏழையாக இருந்தாலும் சரி, நாம் கடவுளை சந்திக்க வேண்டும் நம்முடைய மரணத்துக்கு அப்புறமேலு. அங்கே என்னுடைய சொத்து, சுகம், பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கு எதையுமே என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே போய் கடவுளுக்கு முன்னாடி நான் நிற்கிறப்போ என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேனா இல்லையா, அது மட்டும்தான் அங்கே ஒரு கேள்வியாக இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து, உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அங்கே யாருமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை விளக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவும் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு என்ற உவமையை கூறினார். ஐஸ்வர்யவான் எவ்வளோ செழிப்பாக இந்த பூமியில் இருந்தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கை மரணத்திற்கு பின்பு மிகவும் பரிதாபமான ஒரு நிலையிலே இருந்தது. அவன் நரகத்திலே தள்ளப்பட்டான். ஆனால் அந்த லாசரு இந்த உலகத்தில் வாழும்போது மிகவும் வறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவன் ஆபிரகாமுடைய மடியிலே அமர்த்தப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த பரலோக நம்பிக்கை, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. அதே போல் நமக்கு எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் அதை ஒரு நாள் நம்ம விட்டுட்டு தான் நம்ம போகணும். அப்படிங்கிறப்போ அதை அநியாயமாக சம்பாதிக்கவோ, இல்லை அதை அநியாயமாக சம்பாதிப்பவர்கள் மீதோ நமக்கு எந்தவித
பொறாமையும் வராது, அவர்களை குறித்த மன வருத்தமும் வராது. ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க? அவங்கள பொறுத்தவரையிலும் பணம், ஆஸ்தி, செல்வாக்கு, அந்தஸ்து இதுதான் எல்லாம். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நம்முடைய தேவன் நமக்கென்று பரலோகத்திலே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். எனவே இந்த உலகில் உள்ள தீய மனிதர்களின் செழிப்பை பார்த்து நாம் மனம் வருந்தாமல் பரலோகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களை நினைத்து நம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.